இன்று ராமநவமி நாளாகும். நண்பர்களே, ராமநவமி நாளான இன்று உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கத்துடன் என்னுடைய ராமநவமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழில் மிகவும் சிறப்பாக அமையும். ராமருக்கு மிகவும் பிரியமானவர் ஆஞ்சநேயர் ஆவார். அந்த ஆஞ்சநேயர் 108 போற்றி சொல்ல நமக்கு மன தைரியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பங்கள் விலகிச் செல்ல அனுதினமும் இந்த ஆஞ்சநேயர் மந்திரங்களை நாம் சொல்லலாம். முடியாதவர்கள், அனுதினமும் சொல்ல முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு நாளாக, வாரத்தில் சனிக்கிழமை தோறுமாவது அல்லது மூல நட்சத்திரத்தன்று ராமர் பிறந்தவர் என்பதால் மூல நட்சத்திரம் வருகின்ற நாள் என்று சொல்லி மகிழ நமக்கு அனைத்து நிம்மதிகளும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ராமர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். ராமருடைய மந்திரங்களை நாம் சொல்ல சொல்ல நமக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராமர் ராம ராம கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று நாம் ராமருடைய இந்த மகா மந்திரத்தை சொல்வதால் நமக்கு எந்த பிணி வந்தாலும் அந்த பிணி விலகும். ராமருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த ராமர் அனைத்து தீமைகளையும் விலக்கி நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர். ராமர் கிருஷ்ணருடைய அவதாரம். கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த ஒரு ராமருடைய கிருஷ்ணருடைய மிகவும் நெருங்கிய பாசத்திற்குரிய அவருடைய தங்கை திரௌபதி ஆவார். அந்த திரௌபதி அம்மா ஒரு நாள் ராமர் கிருஷ்ணர் வெளியே போயிட்டு வந்த உடனே அவர் குளிப்பதற்காக திரௌபதி அம்மா சுடுதண்ணி வச்சுருக்காங்க ராமர் குளிப்பதற்காக. அப்போ அந்த தண்ணி சூடே ஆகலை. என்னடா தண்ணி சூடே ஆக மாட்டேங்குது, கிருஷ்ணர் குளிப்பதற்காக நம்ம வச்சுருக்கோமே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் அவங்க கட்டையை போட்டு எரிச்சிட்டே இருக்காங்க. தண்ணி சூடே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அந்த அம்மா திரௌபதி அம்மா கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க, கிருஷ்ணா இது என்ன கூத்து கிருஷ்ணா, தண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, அந்த தண்ணி சுடவே மாட்டேங்குது அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு, அம்மா திரௌபதி, நான் மனுஷங்களை மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறது இல்லை, என்னைய காப்பாற்றுன்னு சொல்லி எந்த ஒரு ஜீவன் என்னை சொன்னாலும் நான் காப்பாற்றுவேன். அதான் என்னுடைய காக்கும் தொழிலாகும். அதனால் நீ தண்ணி வச்சுருக்கையே அந்த பாத்திரத்தை போய் நல்லா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா அப்படி கிருஷ்ணர் அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா அந்த வெண்ணி பாத்திரத்தை பார்க்குறாங்க. வெண்ணி பாத்திரத்தில் பார்த்தா வெண்ணி பாத்திரத்துக்குள்ள ஒரு தவளை இருக்குது. ஆஹா, இதனால தான் இந்த தண்ணி நமக்கு சூடே ஆகலையோ அப்படின்னு அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தோணுது. அப்புறம் அந்த அம்மா ஆமாம் நான் பார்த்தேன், தண்ணி பானைக்குள்ள தவளை இருக்குது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அதான் தண்ணி சூடாகலை, அந்த தண்ணி பானைக்குள்ளே நீ வச்ச தண்ணி பானைக்குள்ளே நீ எரிச்சிட்டே இருக்க, அந்த கொஞ்சம் லேசாக சூடாகிறப்பவேவும் அந்த தவளை என்கிட்ட கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்னு என்கிட்ட என்னை கூப்பிட்டுச்சு. நான் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசி எங்கே இருந்தாலும் என்னை கிருஷ்ணா அப்படின்ற பேர் சொல்லி என்னை கூப்பிட்டா நான் ஓடோடி வருவேன், ஓடோடி அவங்கள காப்பாற்றுவேன். அதுதான் என்னுடைய ஒரு தொழில், காப்பாற்றும் தொழில், காக்கும் தொழில் என்னுடைய தொழில். அதான் இந்த உலகத்தையே காக்கிறேன். அப்போ நீ எனக்கு வெண்ணி வைக்கிறேங்கிறதுக்காக, நான் குளிக்கணுங்கிறதுக்காக ஒரு தவளையை என்னால் கொல்ல முடியுமா? கொல்ல முடியாது.
அதான் அந்த தண்ணி சூடே ஆகலை அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து இதே பாஞ்சாலி வந்து இதே திரௌபதி அம்மா துச்சாதனன் வந்து துயில் வீரப்ப கிருஷ்ணா காப்பாற்று கிருஷ்ணா அப்படின்னு கையை தூக்கி விட்டவுடனே சேலையாக வந்தது அந்த அம்மா உடம்புல. அது மாதிரி கிருஷ்ணரை வந்து நம்பினவங்க கைவிடப்பட மாட்டார்கள். கிருஷ்ணர் ராமருடைய அவதாரமாகிய கிருஷ்ணர் வந்து ராம அவதாரம்னு சொல்லலாம். மொத்தம் வந்து கிருஷ்ணர் வந்து ராமர் வந்து கிருஷ்ணரோட ஒரு அவதாரம். அதான் ராமநவமி அன்னைக்கு நம்ம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரத்தை 108 முறை நம்ம சொல்லணும். 108 முறை நம்ம சொல்கிறதுனால நம்மளுடைய துன்பமெல்லாம் விலகி நமக்கு நிச்சயமான ஒரு நல்ல சந்தோஷத்தை அந்த கிருஷ்ணர் நமக்கு கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ராம ஜெயம், ராம நாமத்தை உச்சரிப்பது உச்சரிப்பதை விட எழுதுவது மிகவும் நல்லதாகும். இதற்கு ஒரு கதை என்னவென்றால், இலங்கைக்கு நம்முடைய ஆஞ்சநேயர் வர்றப்ப ஒவ்வொரு பாறையிலையும் பாறையிலெல்லாம் ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு அந்த பாறையில் எழுதி அந்த பாறையை தூக்கி கடலில் போட்டிருக்காரு. அப்போ அந்த பாறையை தூக்கி கடலில் போட்டப்ப அந்த பாறை வந்து மிதக்குது, கடலில் தண்ணியில் மிதக்குது. அப்போ அந்த ராம நாமத்துக்குள்ள மிகவும் ஒரு அற்புதம் நமக்கு புரிகிறது. அப்போ ராமர் வந்து என்ன நினைக்கிறாரு, ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு இந்த நம்ம ஆஞ்சநேயர் வந்து பாறையில் எழுதி கடலில் தூக்கி போடுறாரு. அப்போ வந்து அந்த கடல் வந்து கீழே அந்த பாறை வந்து கடலில் முங்காமல் மிதக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அவர் தூக்கி போட்ட ஆஞ்சநேயர் வந்து நம்ம பக்தர், அவர் தூக்கி போட்ட இந்த பாறையை மிதக்கிறப்ப நம்ம ராமர் நம்ம பேர் பதிச்ச பாறையை அவர் தூக்கி கடலில் போடுறப்ப அந்த பாறை மிதக்குது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம பாறையை தூக்கி போடுவோம் அப்படின்ட்டு இவர் அதில் ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு எழுதாமல் அந்த பாறையை தூக்கி போடுறார். ராமரே போடுறார், ஆனால் அந்த பாறை முங்கிடுது. இதிலேருந்து என்ன தெரியுது, ராமரை விட ராம நாமத்துக்கு அதிக பலன் இருக்குது அப்படின்னு புரியுது. யாரொருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஸ்ரீராமஜெயம் என்று 108 முறை எழுதி அதை மாலையாக்கி ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று ஆஞ்சநேயர் சிலைக்கு அந்த மாலையை போட்டுவிட வேண்டும். இவ்வாறு போடுவதால் நாம் அந்த ராமரையும் வழிபட்டதற்கு சமமாகும். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். ஸ்ரீராமஜெயம் என்ற வார்த்தைக்கு அந்த நாமத்திற்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது, அற்புதங்களை செய்யக்கூடியது. எனவே பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீராமஜெயம் ராமநவமியான இன்று மற்ற நாள்களில் எப்பொழுதும் எழுதலாம், தினமும் எழுதலாம். முடியாதவர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை 108 தடவை எழுதலாம். அவ்வாறு முடியாதவர்கள் வருஷந்தோறும் வரும் ராமநவமி அன்றாவது ஸ்ரீராமஜெயம் என்று ராமநாமத்தை எழுதுவதால் நாம் சகல கஷ்டங்களும் நீங்கி ராமனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி முடித்துக்கொண்டு, என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணபடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.